ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. இந்த ட்ரெய்லர்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ட்ரெய்லர். அந்த ட்ரெய்லர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது, இப்ப எதுலாவது ஒண்ணுல போவோமே. ஓகே இதில போலான்னு வச்சுக்கோங்க. இந்த இதில போயிட்டு நம்ம இப்ப வந்து கஸ்டம்ல போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செயின் அந்த இருக்கு பார்த்தீங்களா? அதில வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள், டபுள் அப்புறம் சிடி அப்படின்னு சொல்லிட்டு, ஹெச்சிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சேம் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆகாது. சேம் இது ஓப்பன் ஆகணும்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவன் என்ன சொல்ல வரான்னா, கேரேஜ் வந்து இந்த 2 இடத்துல நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா, இது ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாரி சொல்றான். ஒண்ணு வந்து அ ஃபின்லாண்ட் வந்து அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வீடன். இது வந்து இப்போ இது 2ல ஏதாவது ஒண்ணு ஓப்பன்ல இருந்தா, கேரேஜ் வாங்கியிருந்தா, நமக்கு வந்து இந்த இது ஓப்பன் ஆகும். இப்ப ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஸ்விட்சர்லாண்ட் வந்து நம்மகிட்ட இருக்கு. நம்ம வந்து அது வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு. தெரியுதுங்களா? இதான் இங்க இடத்துல நம்ம ஏதாவது இடத்துல கேரேஜ் வாங்கலாம். வாங்குனா கண்டிப்பா வந்து அ அது வந்து இதாகும். சரி இப்ப கேரேஜ் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டைரக்ட்டா நம்ம அங்க போணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அப்படியே போகாம, நம்ம நேரா கேரேஜ் பர்ச்சேஸ் இந்த இருக்கு பாருங்க. அதுக்கு போயிட்டோம்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கேரேஜையும் காட்டும் உங்களுக்கு. இப்போ வந்து இங்க இருக்கிறதையும் நம்மளுக்கு காட்டுது. தெரியுதுங்களா? இதில இது இருக்கு காட்டுது. நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க இந்த இடத்துல ஒரு ஒரு கேரேஜ் வாங்கலாம். இத பாருங்க. இப்படியே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பெரிய இதெல்லாம் கிடையாது. நம்ம அப்படியே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். பர்ச்சேஸ் அவ்வளோதான். ஒரு கேரேஜ் அங்க வாங்கியாச்சு. இந்த கிரீன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அப்பன்னா கேரேஜ் வாங்கியாச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம நேரா என்ன பண்றோம், வெளிய வந்துடலாம். வெளிய வந்துட்டு, இப்போ நம்ம இந்த ட்ரெய்லர் பர்ச்சேஸ்க்கு போலாம். போயிட்டு சேம் அ இதில தான் நம்ம பார்த்தோம் அப்படிதானே? இதிலயே போய் பார்த்தோம். இதில போயிட்டு குடுத்துட்டா, இதில பாருங்க. இப்ப பாருங்க இதில இருக்க அந்த ரெட் மார்க் போயிடுச்சு. அப்போ இங்க நம்ம இந்த மாரி ஒரு இதுவ நம்ம வந்து எடுக்க முடியும். பார்த்தீங்களா? இது வந்து இப்போ உங்களுக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதில மட்டும் கிடையாது. வேற எதுலயாவது அது இருக்கான்னு கூட பார்க்கலாம். இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பா வந்து எடுக்கலாம். அ வேற எதுல பார்க்கலாம்? இதில இருக்கான்னு தெரியல. பார்க்கலாமா? அதிலயும் இருக்கலாம். இதில இல்ல. ஆ லோ பெட்ல பார்க்கலாம். லோ பெட்ல இல்ல. ம். இந்த ஸ்டீல்ல இருக்குமா? எஸ். ஸ்டீல்ல இருக்கு. பார்த்தீங்களா? ஒரு 2 இது பண்ற மாரி இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா, இதுவும் இருக்கு டபுள்ன்னு சொல்ட்டு. ஆனா இதுக்கும் என்ன வித்தியாசம்ன்றத நம்ம வந்து இப்ப இத எடுத்தா தான் நமக்கு தெரியும். சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இத எடுத்துட்டோம். இதுக்கு வந்து நம்ம எதையாவது ஒண்ண நம்ம வந்து இது பண்ணுவோம். ஓகே. இதில கடைசியா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது இருக்கு. இது வந்து இருக்கு. இது நம்ம ஃபுல்லா கவர் ஆயிடும். இதுவும் அப்படிதான். இது வந்து நார்மலா இருக்கிறது. இது வந்து நார்மல். ஓகே. இது ஏதோ அ இந்த கடைசியா இருக்கிறது வந்து 2 இது இருக்கு. இத நம்ம சும்மா அப்படியே போட்டுக்கலாம். அப்புறம் வீல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாருங்க. இங்க வந்து எஸ் அ எச் ஹெச்சிடி ஓட வீல் வந்து நெறைய ஓப்பன் ஆயிருக்கு. அப்பன்னா நம்ம இந்த வீல போட்டுக்கலாம். கடைசில இருக்கிறது தான் நமக்கு வந்து எப்பவுமே என்னன்னு பார்க்கணும். நெறைய வீல் இருக்கு. கச்ச 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 கச்சன்னு இருக்குது பாருங்க. அதாவது எப்படி போட்டிருக்கான்னா 4+2 4 அப்படி போட்டிருக்கான். அப்பன்னா வந்து என்னன்னா, அ எங்கடா அது? பாருங்க 1, 2, 3, 4 +2 அப்புறம் அதே மாரி 1, 2, 3, 4 அதாங்க போட்டிருக்கான். 4 to 4+2 +4 புரிஞ்சுதா? அதான் அந்த போட்டிருக்கான். சேம் இதுதான் நம்ம வந்து அ இது பண்ணிக்கலாம். சேம் கலர் வந்து நமக்கு வந்து இதுவே இருக்கட்டா நல்லா தான் இருக்கும். இல்ல ரெட் நம்ம எப்பவும் போல ரெட் வைப்போம்ல, அந்த ரெட்டே வச்சிடலாம். இதில ஏதாவது வந்து நமக்கு இப்போ புதுசா ஓப்பன் பண்ணிருக்கனால இருக்கான்னு பார்த்துக்கலாம். செக் பண்ணிக்கலாம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கு. இது என்னது இது? ஓகே. நம்மளுக்கு எப்பவுமே போல ஆம்புலன்ஸே இருந்துட்டு போட்டும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க
இது நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. கீழே வந்து அந்த ஒரு நேம் பிளேட் வச்சுக்கலாம். ஓகே, இது தேவையில்ல. இது வந்து அ அந்த சைடில் உள்ளதுக்கு, அதாவது ஃப்ரண்ட்டில் உள்ளதுக்கு. இதுவும் அந்த சைடில் உள்ளது தான், அதனால் அங்கேயே வச்சுக்கலாம். இது தேவையில்லை நமக்கு. ஓகே, இப்போ அந்த சைடில் உள்ளதுக்கு நம்ம வச்சிடுறோம், இங்கே உள்ளதுக்குல. ஓகேங்க, இப்போ இதெல்லாம் இங்கே செட் பண்ணியாச்சு. வீல்லாம் வந்து நமக்கு வந்து பெருசாக ஒன்றும் இது இருக்காது. இதில் ஏதாவது ஒன்று வைக்க முடியுமானா இதுலேயும் வச்சுக்கலாம். கடைசியில் உள்ள டப்பா மாதிரி ஒன்று வச்சுக்கலாம், அவ்வளோதான். அப்புறம் இங்கே என்ன? ஓகே, சின்னதாக ஏதோ டேங்க் மாதிரி இருக்குது, அது இருக்கட்டும். வீல் எதாவது மாற்றணும்னா வீல் மாற்ற தேவையில்ல. மாத்திரம் தான் மாற்றலாம், ஃபுல் வீலும் மாற்றணும்னா எதுக்கு இதெல்லாம். ஓகே, இதே இருந்துட்டு போட்டோம். அவ்வளோதாங்க, சிம்பிள், முடிஞ்சாச்சு. இதுதான் வந்து நம்ம இப்போ இது பண்ணியிருக்கோம். இப்போ இது என்ன அப்படின்றத நம்ம வந்து டைரெக்டாக நம்ம வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு, இதை நம்ம எங்கே பர்ச்சேஸ் பண்ணோன்னா அங்கே தான் போகணும். பாருங்கள், எல்லா இடமும் லாக் ஆகிருக்கு பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? எல்லா இடமும் லாக் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே லாக் ஆகிருக்கு, இங்கே லாக் ஆகிருக்கு, ஆனால் இது மட்டும் ஓப்பனில் இருக்கு பாருங்க. அப்போனா நம்ம இங்கே தான் இது போட முடியும், வேறு எங்கேயுமே இது யூஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம இங்கே போடுவோம் இதை, சரிங்களா? இங்கே போட்டுடலாம். அங்கே போட்டாச்சு. அங்கே போட்டுட்டு நம்ம இப்போ வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டு நம்மளுடைய ட்ரெய்லரை யூஸ் பண்ணணும்ல, அதுக்கு நம்ம ட்ரெய்லர் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்துடலாம். இப்போ நம்ம கடைசியாக எடுத்தது தான். இதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் அதை கொட்டு யூஸ் மீ அதான் அர்த்தம் அதுக்கு. அது இது பண்ணிட்டோன்னா நம்மளுடைய ட்ரக்கு அங்கே வந்து இதாயிடுச்சு. இப்போது இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஏன்னா இப்போ இது வேறு எங்கேயோ இருக்குது, அது வேறு எங்கேயோ இருக்குது. நம்ம அதை வந்து என்ன பண்ணலாம், கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், சேம் நம்மளுடைய குயிக் ட்ரான்ஸ் இருக்குல்ல, அதில் போயிட்டு சேம் நம்ம இங்கே இருக்கிறோம். இங்கேருந்து நம்ம ஸ்வீடன் அங்கே போய், இங்கே தான் இருக்குது அந்த கேரேஜ், அந்த ட்ரெய்லரு. அங்கே போயிட்டு நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அம்புட்டு தான். இப்போ பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. இதுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பாருங்கள், பக்கா இருக்குல்ல, எவ்வளோ பெருசு பாருங்கள். சரி, ஓகே, இப்போ நம்ம இதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். அதுக்கு நம்ம வெளியே வருவோம். வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே கார்கோ மார்க்கெட் இருக்குல்ல, அதுக்கு போயிடலாம். அதில் போயிட்டு பார்த்தீங்களா, இது எல்லாமே இந்த எஸ்டி சம்திங் அதுக்கானது தான். பாருங்கள், எல்லாம் சிலிண்டரு, இந்த மாதிரி நிறைய கம்பெனி வந்து வந்திருக்கு பாருங்கள். எல்லாமே அதுக்குள்ளது தான். இதெல்லாம் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து ஏதாவது ஒரு பாருங்கள், குட்டியாக தான் இருக்குது, ஆனால் ரேட் அதிகமாக இருக்குது பாருங்கள். ஆனால் ரொம்ப தூரம். இது இதுக்குள்ளே தான், எல்லாமே இதுக்குள்ளே தான் ஓட்ட முடியும். பாருங்கள், எல்லாமே இங்கேருந்து தான், இந்த இடத்துல இருந்து தான் உங்களுக்கு வந்து இப்போது வேக்கன்சி இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன், இருக்கலாம் பாருங்கள், இருக்குது கூட இருக்குது. யூஸ்டு பிளாஸ்டிக் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டயர்ஸ் இருக்குது. அப்புறம் நிறையா இருக்குது, பெப்பர் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டபுளாக தூக்கி நம்ம வச்சுக்கிறது மாதிரி கண்டெய்னர் மாதிரி வச்சுக்கிறானுங்க. அது கூட பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே போகுது, நல்லா லாங்காகவே போகுது. 2 கண்டெய்னர் வந்து அதில் வைக்கிற மாதிரி ஒரு இது பண்ணியிருக்கானுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் பிளாஸ்டிக் ஃபிலிம் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. இப்படி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புது புது விஷயங்கள் வந்து இப்போ வந்து இதை நம்ம வந்து அன்லாக், அதாவது சாரி, ஓப்பன் பண்ணனால வந்திருக்குது. சல்பர் அது அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரிஸ் நினைக்கிறேன் அது. சேம் இது எல்லாமே இருக்குது. நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துலருந்தே நம்ம எடுக்கிறதா இருந்தால் நம்ம இது எடுக்கலாம். இது வந்து நம்ம சும்மா ட்ரையலுக்காக வேணால் செக் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எரியிற பொருள். ஸோ
சரிங்களா? அந்த மாதிரி அந்த எரியிற ஐட்டங்கள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஐட்டங்கள். அதுதான் வந்து இங்க இருக்குது. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அப்படியே கீழ, இது இங்கேருந்து அப்படியே மேல. சிம்பிள். 2மே இருக்கு. பக்கத்து பக்கத்துல இருக்கு. மத்தபடி ஆப்பிள் இருக்கு, ரைஸ் இருக்கு. ரைஸ்லாம் ரொம்ப பக்கத்திலேயே இருக்கு. ஆப்பிளும் இப்படிதான். ஆனா காஸ்ட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. சால்ட் அண்ட் பெப்பர், ஸ்பைஸ் சாரி அது இருக்கு. டயர் டயர் வந்து அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பக்கத்திலே தான் இருக்கு. அ மோட்டார் சைக்கிள் டயரா. அப்புறம் வந்து ட்ரக்கோட ரிம் இருக்கு. ரிம்ஸு அது கூட இருக்கு. அது கூட இங்கேருந்து இங்கே வருது. ஒரே ஸ்ட்ரெயிட் கோடு தான். ஆனா இது வந்து எப்படி இருக்கும்? டப்பாலே இருக்குமா? இல்லாட்டா இதில இருக்குமான்னு தெரியல. நம்ம வந்து ம் இந்த ரிம்ம ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா நெறையா இருக்கு. ஒண்ணு ஒண்ணா ட்ரை பண்ணலாம். இது வந்து இதுக்குள்ள இந்த ஊருக்குள்ளே தான் ஓடும் அப்படின்னு நெனைக்கிறேங்க. அதனால நம்ம ஃபுல்லாவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இத சம்மந்தமா தான் பார்க்க போறோம். ஓகே. இப்ப நம்ம இத கிளிக் பண்ணலாம். இது ஒரு ஸ்ட்ரெய்ட் கோடா இருக்கனால கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அந்த ரிம்ஸ் இது எப்படி குடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு. சரி, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 4 நிமிஷத்திலே இருக்கு. ம். அப்பா! பார்த்தீங்களா? இது நம்ம வந்து திருப்புறது தான் இப்ப கஷ்டமே. இடிக்கக்கூடாது. எவ்வளோ பெருசு பாருங்க. இது இடிக்காம அங்க வரைக்கும் நீங்க ஏத்தணும். வேற வழியே இல்ல. அவ்வளதான். பார்த்தீங்களா? இப்ப இது ரொம்ப கஷ்டமாங்க இது கொண்டு போறது. அதாவது என்ன ஏன் கஷ்டம் சொல்றேன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கஷ்டம். செம்ம சேலஞ்சா இருக்கும். அதுக்கான ரோடு தான் குடுத்துருப்பானுங்க. ஆனா இங்க கொண்டு போய் நம்ம ஒரு இடத்துல நிறுத்தணும் பாருங்க. அதான் இருக்கிறதுலே செம்ம கஷ்டம். நீங்க இத கொண்டு போறதெல்லாம் கூட பிரச்சனை இல்ல. இத போய் ஒரு கரெக்ட்டா ஒரு பார்க்கிங்ல போய் பண்ணணும் பாருங்க. இந்த இடம் தான் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கஷ்டத்தையே குடுக்கும். பயங்கரமான கஷ்டம் குடுக்கும். பாருங்க. இங்க தான் இருக்கு அந்த கம்பெனி. இப்போ நம்ம அத போய் பார்க்கிங் பண்றதோட இருக்கு பாருங்க. ஐய்யய்யய்யோ! அதுதாங்க கஷ்டத்திலே உச்சங்க அதெல்லாம். அத மட்டும் செட் பண்ணிட்டேன்னா ஓகே தான். ஆனா அத பண்றது தான் ரொம்ப கஷ்டம். பார்ப்போம். எங்க குடுக்குறான்னு தெரியல. அது வேற இருக்குது. ஓகே, என்டர். இது வந்து நம்ம இந்த கார்கோ அத எடுக்கணும். இதுல வந்து இந்த இருக்கு. இத வந்து நம்ம இப்போ செலக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இடத்த காட்டுவானுங்களா? பாருங்க. அங்க போய் நிப்பாட்டணும். பரவால்ல. ஓரளவுக்கு பரவால்ல. இது வந்து ம்ஹ்ம். அப்பா! யூ! யப்பா! ஓரளவுக்கு பரவால்லங்க. நிறுத்திட்டேங்க. பரவால்ல, ஈஸியா இருந்தது. இல்லாட்டா கஷ்டம் தான். என்டர். லோட் ஆக்கிட்டானுப்பா. என்ன கொண்டு வரணும்? டப்பாவா வைக்கிறாங்களா? என்ன வைக்கிறான்னு தெரியல. எஸ். பாருங்க 2 டப்பா வச்சுட்டானுங்க. அப்பன்னா டப்பாக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். பார்த்தீங்களா? 2 டப்பாக்குள்ள வச்சுட்டானுங்க அத. இப்போ இங்கேருந்து நம்ம 5 மணி நேரம் 5 மணி நேரம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. செம கஷ்டம். ஏன்னா இது ரொம்ப பெருசு.
கரெக்டாக பிளான் பண்ணி கொண்டு போகணும், இல்லாட்டா இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வா சேலஞ்சு. இப்போ என்னன்னா நம்ம பாருங்க, உங்களுக்கு இங்கே பாருங்க, ஒரே நிமிஷம். இதை வந்து எப்படி நீங்கள் வந்து இது பண்ணுவீங்க சொல்லுங்கள்? அவ்வளோ பெருசுங்க. எல்லு சொன்ன பார்த்தீங்களா, இதான் அந்த 5 மணி நேரத்துக்கோட கஷ்டம். இதான் ஈஸிலாம் கிடையாது. இதில் வேற இவனுங்க வேற நடுவில் பூந்துருவானுங்க, அது வேற இருக்குது. ஏய் அதான் ஒரு வழியாக உடச்சிட்டேன். வேகமாக போகவும் முடியாதுங்க, வேகமாக போனால் எங்கே இச்சிருவோம். பாருங்க, அவன் பாருங்க, தேவையில்லாமல் வந்து அதான் இப்படி வேறு பண்ணுறவனுக்கு இருப்பானுங்க. இதெல்லாம் நம்ம மீறி இந்த ட்ரெயினை கொண்டு போகணும். இது HCT அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வச்சுருக்கானுங்க. அது என்ன கான்செப்ட் எனக்கு தெரியல. பாருங்க, வேகமாகவே போக முடியல. அடுத்த ஒரு வளைவு இருக்குது. ஒரு ட்ரெயின் போகிற மாதிரி போகுது பாருங்க. நம்ம இந்த ரூட்லேயே தான் போகணும், அதுக்கு வேறு எதையும் நம்ம பண்ண முடியாது. போடா மாட்டி போயிடுச்சுப்போம். இது வேறு பாருங்க, கொஞ்சம் வேகமே ஹெவியாக தெரியுதுங்க. ஓகே ஓகே, வாவ். இப்போ பாருங்க, பார்த்தீங்களா? பரவாயில்ல, பெரிய ரோடுக்கு வந்துட்டோம். இந்த சேஸ் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா எங்கே வேணால் இடிக்கலாம்.
அப்படியே சென்டராக போகணும். மற்றவங்களை வழி விடாமல். இதுதான் அந்த HCT அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் சொல்லியிருந்தேன்ல. இது 2 இடத்துல மட்டும் தான் கிடைக்கும். ஒன்று வந்து ஃபின்லாண்ட், இது வந்து ஸ்வீடன். வேறு எங்கேயுமே இது ஓப்பன் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அது 2 தான் போட்டிருந்தது. ஓஹோஹோ, இதை வச்சுக்கிட்டு ஏறுறேன் பாருங்க. இந்த ஸ்வீன்லாண்டில் வேறு இது கம்பி வேறு எப்படி இருக்குங்க. ஆனால் எப்படி இந்த ரோட்டில் இவனுங்க இது பெருசு கொடுக்குறானுங்க தெரியலையே, ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இது ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய ரோடும் கிடையாது. சின்ன ரோடு வேற. பாருங்க. ஓஹோ, இவனுங்க வேற பாருங்க. இவனுங்க வேற கரெக்டாக நம்மளை இது பண்ணுற மாதிரியே வருவானுங்க. பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்பீடாக போக முடியுது. அதுக்கான ரோடு இருக்குது. அதான் தனி ரோடே கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா போக முடியுது. கீழேயே போக வேண்டியதான். ஓஹோ, நான் வேற பாருங்க இது மாதிரி ஓட்டுறேன். பாருங்க. சூப்பர். நீங்கள் இங்கே மட்டுமே அதை ட்ராவல் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கணும். வெளியூருக்குலாம் எடுத்துகிட்டு போக முடியாது. எடுத்துகிட்டு போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஏன்னா அங்கே ரோடு எப்படி கூட உனக்கு தெரியாது. ஆனால் இதே மாதிரி தான் பெரிய இது ஓட்டுறது தான் இதுவும் அப்படிதாங்க. ஆனால் அது கொடுக்கல பாருங்க. ஜெர்மனி கூட அதே கான்செப்ட் தான். பா இங்கே பாருங்க, மாட்டிக்கின பாருங்க. இந்த வளைவு பார்த்தா, இந்த வளைவு தான் இப்போ டேஞ்சரு. இதில் போமானே தெரியுது. கரெக்டாக போகணுங்க, இல்லாட்டா போய் எங்கேயாவது தொக்கா மாட்டி நிற்பேன். ஒரே நிமிஷம், அந்த இது பாருங்களேன். ஒரு எவ்வளோ 20 ஃபீட்டு. கரெக்டாக அந்த ஓரத்துலேயே நம்ம வந்து அது இது பண்ணுங்க. இல்லாட்டா எங்கேயும் இதில் இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
பார்த்தீங்களா? எடுத்துட்டேங்க. ஐயோ! இந்த வளைவு சரியான வளைவுங்க, எடுத்துட்டேன். பரவால்ல. இது சரியான வளைவே நம்ம எடுத்துட்டோம். இப்ப இந்த இத நம்ம யூஸ் பண்ணிக்கணும். கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கிட்டு எஸ். ஏன்னா எல்லா இடத்துலயும் நம்ம ஃபாஸ்ட்டா போ முடியாதுங்க. ம். ஓஹோஹோ! இந்த இடத்துல நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம். இங்க ஒரு வளைவு வருதா? இந்த வளைவு டேஞ்சரா கூட இருக்கலாம். இது மாரி உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகணும். இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓப்பன் ஆகணும்னா, நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, இந்த டென்மார்க் சம்மந்தப்பட்ட டென்மார்க் அந்த சைடுல இருக்கிற சம்மந்தப்பட்ட நீங்க ஒரு மேப்ப வாங்கி, அத ஓப்பன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டென்மார்க்கு ஒரு 3, 4 இது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். 3, 4 இடங்கள் கண்ட்ரி வந்து ஓப்பன் ஆகும். அது வந்து உங்களுக்கு அதில ஒண்ணு வந்து இந்த இது யூஸ் பண்றது. இந்த வீல்ல கரெக்ட்டா போலாம். அப்பா! ட்ரெயின் தான். அந்த மாரி தான் கான்செப்ட். நீங்க ட்ரெயின்ல போறது அந்த ஒரு ஃபீலு. இன்னும் ஒரு பெட்டி இருந்தா காலிங்க நம்ம. ஓட்ட முடியாது. கஷ்டம். இதுவே கஷ்டம் தான். சே இடம் வந்து கொஞ்சம் இதுவா இருக்கறனால தப்பிச்சிட்டோம். இதே கொஞ்சம் இடம் வந்து இதுவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சின்னதா இருந்ததுன்னா டோட்டலாவே மாட்டிக்க வேண்டியதான். டா! எதுவும் இல்ல தான், இருந்தாலும் நான் அடிப்பேன். கிட்ட வந்துட்டோங்க.
HCT. ஒரு கேரேஜுக்கு தான் அது ஓப்பன் ஆகணும் அப்படின்றத அதை காசு வச்சுருக்காங்க. பரவாயில்ல. அது சவுண்ட் ரொம்ப பிடிக்கிறனால அது போட்டுருவேன்ல. வந்துட்டோம். கொடி தெரியுது பாருங்க. அவ்வளோதான். இங்கே தான் இருக்கு இடம். இப்போ எல்லாம் பின்னாடி வந்து நிற்க போகிறானுங்கப்பா. ஃபயர் செமையாக இருக்கு. இப்போ நம்ம இதுக்குள்ளே போகணும். ஆனால் பிரச்சனை என்னென்னா இப்போ பின்னாடி வருவானுங்க. இவனுங்கெல்லாம் மீறி உள்ளே போகிறதுன்றது ரொம்ப கஷ்டங்க. நில்லு, அவசரப்படாத. ஓஹோஹோ! எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா? எடுத்துட்டேன். அடிக்காது. அவ்வளோதாங்க. எஸ். இதெல்லாம் எக்காரணத்தை கூட நம்ம வந்து நிறுத்தக்கூடாது. வெளியே நம்மலாம் கொண்டு போய் நிறுத்தணும்னு நினச்சோம், மாட்டிப்போங்க. பாருங்கள் எப்படி வளைஞ்சு நிற்கிது பாருங்கள். என்டர். பார்த்தீங்களா, இது ரிவர்ஸ் நம்ம எடுக்கக்கூடாது. அப்படி எடுக்க முடியாது, கஷ்டம். இது வந்து பக்கத்தில் இருக்குது. ஆனால் இது வேண்டாம். இது எடுத்துக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. குட். இப்போ நம்முடைய இதை எடுத்துடலாம். இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா, கொண்டு வந்து நிறுத்திட்டானுங்க. இதுதான் இதோடைய வேலை. ஓகே, அவ்வளோதான் நண்பர்களே. சேம் இதுக்கு தான் இந்த விஷயங்கள். இது மூலமாக உங்களுக்கு நிறைய இது கிடைக்கலாம். இப்போ கூட நம்ம இருக்கிற இடத்துல இருந்து கூட நம்ம நிறைய விஷயங்கள் வந்து எடுக்க முடியும். பாருங்கள், இதெல்லாம் இருக்குது. அப்படியே வந்து நம்ம எல்லாத்தையும் இங்கேருந்து இப்போ நம்ம இருக்கிற இடத்துலேருந்தே கூட எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கொடுத்துருக்கானுங்க பாருங்கள். ஃபியூல் டேங்கர்லாம் இருக்குது. சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இப்போ நம்ம இருக்கிற இடத்துல இருக்குது. இங்கேருந்தே நீங்கள் கூட எடுக்கலாம். பாருங்கள், மோட்டார் ஆயில் கூட இருக்குது இங்கேருந்து இந்த சைடு போகிறதுக்கு இருக்குது. இதான் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்துகிட்டு வந்த மாதிரி திருப்பி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வேறு இருக்குது. பிளாஸ்டிக் இது இருக்குது. எல்லாமே அதில் டேங்க்கில் போட்டுருவானுங்க இதெல்லாம். இது வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி நமக்கு தள்ள தூக்கி வைப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது. வினிகர் இருக்குது. வினிகர் வச்சு அது ஒரு இதை தூக்கி வைப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சுங்க. சரி, உங்களுக்கு வேணாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டு இதுக்கான நீங்கள் விஷயத்தை வந்து நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா? இப்படி நம்ம வந்து ஒன்று ஒன்றா இது பண்ணுறது வந்து இங்கே நடக்கும். இங்கே சாத்தியம். ஆனால் அதே நேரத்தில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே இல்லை. எவி இருக்குது. எவியில் வந்து இதெல்லாம் வருது. எவியில் வந்து இதெல்லாம் வருது. ட்ரக்கு மாதிரி, டிராக்டர் மாதிரிலாம் அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க இதில். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு இருக்கிற மாதிரி தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரி, இதுதான் வந்து இதோடைய இது. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் இதை எடுத்துக்கலாம். சேம் இதை மாதிரி நம்ம அடுத்த ட்ரெய்லர் வந்து இதே HTSCயில் வேறு ட்ரெய்லர் ஏதாவது இருந்தால் பார்க்கலாம். அது இருக்குது, நிறையா ட்ரெய்லர் இருக்குது. ஓகேங்களா? இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்களாம் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். பாய்.